அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு சிலம்பம் நாள் 3. போன வகுப்பில் பார்த்தீங்கன்னா காலடி பயிற்சி முதல் காலடி பார்த்துருந்தோம். இன்றைக்கி கம்பு பிடிக்கும் முறைகளை பார்க்க போகிறோம். எஞ்சான் உடலுக்கு எஞ்சான் கம்பு, இதுதான் சித்தர்கள் கூறி வச்சது. ஒரு பிரதானமான முதன்மையான ஆயுதம் நம்ம ஆள் உயர கம்பு. அதுதான் இந்த கம்பு எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சி சுற்றுமுறை பார்த்தீங்கன்னா வலது கை 2 இன்ச்சு இடைவெளி விட்டு நம்ம பிடிக்கிறதுக்காகனா கை உருவிட்டு போகாமல் இருக்கிறது. இந்த கை தான் நிலையான கைன்னு சொல்லுவோம். இந்த கை உருவாது உறுதியாக பிடிச்ச இடத்துல வலுவாக இருக்கணும். அடுத்து இடது கை பார்த்தீங்கன்னா 1 முழம் அளவு விட்டு பிடிக்கிறோம். இந்த பிடி தான் ரொம்ப வலுவான பிடி. ஒரு அடியை தாங்கிறதுக்கும் ஒரு அடியை கட்டுறதுக்கும் நம்ம அடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த பிடி தான் ஒரு வலுவான பிடி. அதனால நம்ம இந்த பிடி வச்சு எல்லா சுற்றுமுறை பயிற்சி பண்ணும்போது நம்மளோட மூட்டுக்கான குறைத்தன்மை அதிகமாக கிடைக்கும், நெகிழ்வாக இருக்கும் எல்லா மூட்டு சந்தைகளும். கடைக்கம்புல நெடுங்கம்பு பிடின்னு சொல்லுவோம். ஏன்னா இறுதியில் பிடிக்கிறோம், கடைக்கம்புல நெடுங்கம்பு பிடின்னு சொல்லுவோம். அடுத்து முச்சான் பிடின்னு இருக்கு. முச்சான் பிடினா 1 முழம் விட்டுட்டு அங்கே பிடிக்கிறது, அப்படி இல்லைன்னா 2 ஜான் அளந்து 3வது ஜான்ல பிடிக்கிறது. இந்த முச்சான் பிடின்னு சொல்லுவோம். இந்த பிடி முக்கால் கம்புல பிடிக்கிற பிடி. இந்த பிடி எதுக்காகனா சுற்றுமுறையில வேகமாக சுற்றுறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு பிடி. இந்த பிடியை நம்ம சுற்றி பழகிக்கணும். அடுத்தது நடுங்கம்பு, இடையை சமமாக வச்சு அந்த நடுவில் 2 கை வச்சு பிடிச்சி பழகிறோம். இது நடுங்கம்பு பிடி. அப்போ 3 வகையான பிடி இருக்குது. ஒன்று கடைக்கம்பு இல்லை நெடுங்கம்பு பிடி, இல்லை முச்சான் பிடி, இல்லை நடுங்கம்பு பிடி. இந்த கடைக்கம்பு பிடி நம்ம கையை அருகருகில் வச்சும் பயிற்சி எடுத்து பார்த்துக்கணும். வலது கையை மட்டும் பிடிச்சி பயிற்சி எடுத்துக்கணும், இடது கையை மட்டும் பிடிச்சும் பயிற்சி எடுத்துக்கணும். அதே முச்சான் பிடியில் 2 கையை வச்சு பயிற்சி எடுத்துக்கணும். வலது கை தனியாகவும் இடது கை தனியாக சுற்றுமுறை பயிற்சி எடுத்துக்கணும். அடுத்து நடுக்கம்புலையும் 2 கையை வச்சும் பயிற்சி எடுக்கணும், வலது கை தனியாகவும் இடது கை தனியாக வச்சு பயிற்சி எடுக்கணும். அப்போ இந்த 3 வகையான பிடிலையும் எல்லா முறையிலும் கம்பை பிடிச்சி நம்ம ஒரு சுற்றுமுறையை இத்தனை வகையில் நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது நம்மளோட மூட்டோட நெகிழ்வு தன்மை ரொம்ப அதிகரிக்கும். அது தற்காப்பு கலையை பழகும் போது ரொம்ப நம்ம ஒரு எளிமையாக இருக்கும். இந்த பிடிக்கு இன்னொரு பெயர் என்னன்னா சம்மட்டி பிடின்னு சொல்லுவாங்க. சுத்தியில் எடுத்து அடிக்கிறாங்க இல்லை, அந்த பிடின்னு சொல்லுவாங்க. இல்லை மண்வெட்டி பிடின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம மண்வெட்டி சம்மட்டி இல்லாமல் இந்த பிடியில் விவசாயிகள் பண்ணக்கூடிய மண்வெட்டியுமே இந்த பிடி தான் பிடிப்போம். அதுக்கு இன்னொரு பெயர்களும் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு பிடிக்கான தன்மையும் மாறும், ஒவ்வொரு பிடிக்கான ஒரு பயன்களும் மாறுபடும். நம்ம அந்த சுற்றுமுறை செய்யும்போது நம்ம விளக்கமாக பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து பயணிங்கள். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.